சூப்பர் சூப்பர் படம் சூப்பருங்க. 87க்கு அப்புறம் மறுபடியும் பார்க்குறேன். இப்போ படம் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்க வேண்டிய படம். எவர்லாஸ்டிங் கிளாசிக் ஃபார் எனி ஃபிலிம் வாட்சர். இட் இஸ் அ தீசிஸ். கண்டிப்பாக கமல் சார் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒத்திக்கலாம் அப்படி இருக்குது. எவர்லாஸ்டிங் கிளாசிக் ஃப்ரம் மணி சார் அண்ட் கமல் சார். மறுபடியும் அந்த மாதிரி கமல் சாரும் மணி சாரும் பண்ணணும். 38 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக அருமையான சினிமா. அதாவது லாஸ்ட் 2 படம் உங்களுக்கு எப்படி போச்சு தெரியும். இது பார்த்ததுல ரொம்ப ஆத்ம திருப்தி. தேங்க்யூ. இளையராஜ் சார் சொல்லவே வேணாம்ல, பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. 400th ஃபிலிமு, பிசி ஸ்ரீராமோட ஃபோட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் சூப்பர் சார். நான் வந்துட்டு ஒரு 550 கிலோமீட்டர் பரமக்குடி, கமல் பிறந்த ஊர் பரமக்குடியிலேருந்து வர்றேன். 550 கிலோமீட்டர் வந்து பார்த்தேன். நீங்கள் பழைய படம் இதை பார்த்துருந்தாங்கன்னா என்டையராக டிஃப்ரெண்ட்டு. அது டிஜிட்டல் வெர்ஷனில் படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா காட்சி அமைப்புகள் எல்லாமே அழுதுட்டேன் சார், அழுதுட்டேன் உண்மையிலேயே. அதாவது நான் அந்த 35 வருடங்களுக்கு முன்பு பார்க்கும்போது படமாக பார்த்தேன். நிறைய பாடம் இருக்குது இப்போ. அதில் நிறைய காட்சி அமைப்புகள், ஒவ்வொரு நுணுக்கமாக நிறைய நல்ல ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அழுதுட்டேன் உண்மையிலேயே. நான் ஒவ்வொரு படத்தையும் நிறைய தடவை பார்த்துருப்பேன். நாயகனை பார்க்கும்பொழுது எதிர்பார்ப்புகளெல்லாம் மீறி இருக்குது. நிச்சயமாக சொல்லவே தேவையில்லை. இன்னும் ஒரு 30 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் அப்படி இருக்கும். கமல் வாழ்ந்துட்டாருங்க. இந்த ஜெனரேஷனுக்கு இந்த படம் நிச்சயம் போய் சேரணும், பார்க்கணும். வேலு நாயக்கராகவே வாழ்ந்துட்டாரு. ரொம்ப அற்புதமான படம். அழுதுட்டு தான் வர்றேன். நாளா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அற்புதமானது. அங்கிட்டு இசைஞானி, இங்கிட்டு கலைஞானி, மணிரத்னம் பட்டையை கிளப்பிட்டாங்க. என்ன இன்றைய ஜெனரேஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் இந்த படத்தை பார்க்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். தயவுசெய்து வாங்க, தேட்டருக்கு வாங்க, பாருங்க. இப்போ இருக்கக்கூடிய படங்களுக்கு மத்தியில் இந்த படம் வந்துட்டு சூப்பர் டாப் நாச்சாக இருக்கு. படம் பார்க்க சொல்லுங்க. இளைஞர்களை பார்க்கணும், அவசியம். இளைஞர்கள் பார்க்கணும் இந்த படத்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் அப்போ பார்த்த மாதிரியே இருக்குது, இன்னும் டாப்பாக இருக்குது. ரொம்ப இப்போ புதுசாக எடுத்து ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது சார் படம் பார்க்குறதுக்கு. கமல் சார் ஒரு சீனும் அந்த முகத்தில் காட்டுற ரியாக்ஷன் இது இன்னைக்கு நடிகர்கள்லாம் பார்க்கும்போது திரும்ப கொஞ்சம் இவங்களாம் கற்றுன்னு வந்து நடிக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு செம்ம டாப்பாக இருக்கு சார். நான் சார் இது கேட்கணுமா சார்? பிரமாதமாக இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. திரும்பி பார்க்கறதுக்கு ரீக்ரியேட் பண்ணுறதெல்லாம் இதை பீட் பண்ண முடியாதுன்னு தோணுது. இட் இஸ் ஸ்டில் டைம்லெஸ், இமோஷனலாக நல்லா இருந்தது. கமலோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி யார் என்ன சொல்ல முடியும்? ஐ திங்க் ஹி இஸ் அன் இன்கம்பேரபிள் ஆக்டர். ஆக்டிங் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணுறாரு. இன்றைக்கும் அவருக்கு ஏற்ற ரோல்ஸ் வேறு மாதிரி பண்ணினா எவ்வளோ நல்லா இருக்குங்கிற ஆர்வம் வருது. அண்ட் மணிரத்னம்ங்கிற டைரக்டர் எவ்வளோ நல்லா இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு எப்படி பொலிட்டிக்கலி சில படங்களை நம்ம ரசிக்கிறோமோ அந்த காலத்து பாலிட்டிக்ஸ்க்கு இது எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருந்திருக்கு. சமுதாயத்தை பற்றி கேள்விகள், நியாயம் அநியாயம், நல்லவனா கெட்டவனா, இது மாதிரி எல்லாம் இட் இஸ் ஸ்டில் ரெசனேட்டிங். அண்ட் இவ்வளோ வருஷம் கழிச்சு அது ஸ்கூலில் பார்த்தேன். இப்போ பார்க்குறப்போ நம்ம வளர்ச்சிக்கு ஏற்றபடி இந்த படத்தை இன்டர்பிரட் பண்ண முடியுது. நிறைய குட்டி நுவான்சஸ் உள்ள வச்சுக்கிற விஷயங்களை திரும்பி பார்க்குறப்போ ரசிக்க முடியுது. டிஜிட்டல் கன்வர்ஷன் சில இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது, சில இடத்துல எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. பட் இது மாதிரி ஒரு ரீரிலீஸில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறது, அதுவும் கமலா தியேட்டரில் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸி இருக்குல்ல, லைட்டாக போட்டாங்க, அதை போடுறாங்க, அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆடியன்ஸில் எனக்கு தெரியும் முக்தா ஸ்ரீனிவாசன் சாரோட மகன் வேறு இருந்தார். அவங்களுக்குலாம் வந்து இது எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். தெரிஞ்ச நடிகர்கள் கூட நான் அவங்க கூட குயிலியோடலாம் நடிச்சிருக்கேன். அவங்கெல்லாம் காஸ்டிங் எப்படி பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார். பார்க்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஐயோ, ஆர்ஆர் பற்றி சொல்ல வேண்டாம். அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நமக்கு சினிமா அதிகம் தெரியறதுனால இன்னும் ரசிக்க முடியுது. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காருன்னு. என்ன டீம் சார் அது, அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அல்டிமேட் கோட் ஃபில்ம் பை கோட்ஸ். அவ்வளோதான். கிரேட்டஸ்ட் ஃபில்ம் எவர் மேட் இன் இந்தியன் சினிமா பை கிரேட்டஸ்ட் ஆக்டர் கமல்ஹாசன், கிரேட்டஸ்ட் மியூசிஷியன் ராஜா சார், கிரேட்டஸ்ட் ஃபில்ம் மேக்கர் மணி சார், கிரேட்டஸ்ட் கேமராமேன் பிசி ஸ்ரீராம், எடிட்டர் லெனின் விஜயன், அப்புறம் கிரேட்டஸ்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பை தோட்டா தர்ணி. அல்டிமேட்லி தி பெஸ்ட் ஃபில்ம் எவர் மேட் இன் இந்தியன் சினிமா. படம் ரொம்ப நல்லா இருந்துங்க. இது வந்து முதல் தடவை வந்து பெரிய திரையில் வந்து பார்க்குறேன். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அது வந்து இவ்வளவு ஃபுல் ஆடியன்ஸ் வைப்போட இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்ததுங்க. டிஜிட்டல் வெர்ஷன் நல்ல 4K குவாலிட்டியில் நல்ல சிறப்பாக தரமாக பண்ணியிருக்காங்க. கமல் சார் பெர்ஃபார்மன்ஸை நான் சொல்லி நீங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சினிமாவுக்கே ஒரு லைப்ரரினா அது நம்ம கமல் சார் தான். சிவாஜி சார் எப்படி வந்து ஒரு ஆக்டிங்க்கு ஒரு யூனிவர்சிட்டியோ அதே மாதிரி நடிப்புக்கு ஒரு லைப்ரரினா நம்ம கமல் சார் தான். இப்போ வந்து சினிமா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு அதெல்லாம் போக தேவையில்லை. இவரோட படங்களை பார்த்தாலே போதும், அவங்களே நல்லா கற்றுப்பாங்க. படம் நல்ல படம்.
எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நாயகன் யாரெல்லாம் ரீலீஸ் பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா 87 வந்தது படம். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு டைம் ரீலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த படம் கேன்சல் ஆயிடுச்சு. ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தேன் நான். இந்த தேட்டரில் நிறைய ரீலீஸ் படம் பார்த்துருக்கேன். நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப அப்படியே நிம்மதியோடு போகிறேன் அப்படின்னா நாயகன் தான். ஏன்னா பயங்கரமாக ரொம்ப வெயிட் பண்ண ஒரு படம். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியல நம்ம என்ன மாதிரி சினிமா எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றது தெரியல. அவன் 1000 கோடி எடுத்துட்டு இருக்கான், நீங்கள் இன்னும் இப்படி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சினிமாவை இங்கே இருக்கிறவங்களே கலாச்சினுக்கிறானு. வாங்கடா வந்து பாருங்கடா, எங்ககிட்ட என்ன மாதிரி படம் இருக்குது பாருங்கடா அப்படின்னு சொல்லணும் போல இருக்குது நாயகன் பார்க்கும்பொழுது. ஏன்னா 87 நாங்கள் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா. இன்னொன்று அந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த 3 டிராகன் டெம்ப்ளேட்டை நீங்கள் எந்த படத்துக்கு போடலாம் அப்படின்னா நாயகனுக்கு தான் போடலாம். ஓகேங்களா. 4வதா டிராகன் நீங்கள் ஒன்று போடணும்னா பிசி ஸ்ரீராமுக்கு தான் போடணும். ஓகேங்களா. படத்தோட குவாலிட்டி இது தளபதி பார்த்தேன் நான். ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் வந்த படம் தான். தளபதி இவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. ஆனால் நாயகனோட குவாலிட்டி வந்து வேற லெவல்னா. இப்போ ஒரு சினிமா எடுத்தா எப்படி இருக்கணுமோ அந்த குவாலிட்டியே அப்போவே மேட்ச் பண்ணியிருக்காங்க அவங்க. அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. அந்த கேமரா ஆங்கிள், சரண்யாவும் கமல் சாரும் நடந்து வரும்போது அந்த புறா பறக்கிற சீன்லாம், கமல் சாருக்கு வச்ச ஃப்ரேம் எல்லாம், கண்ணுக்கு மட்டும் வைக்கிற ஃப்ரேமு, இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அப்புறம் மியூசிக், 400வது படம் இளையராஜா. இதுக்கு முன்னாடியே அவர் 400 படம் அடிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த படத்தில் ஒரு படிக்கு மேலே அடிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக டியூன்னு ஒரு படம் பார்த்தேன். ஒரே மியூசிக் ஒரே படத்துக்கு ஃபுல்லாக வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணினாங்க. இதுலேயும் ஒரே மியூசிக் தான் படம் ஃபுல்லாக வரும். ஆனால் எங்கெங்கே வரணுன்றது இருக்குது. ஆடியன்ஸை விருப்பத்தாமல் கரெக்டாக எந்த சீனில் எங்கே மியூசிக் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றது. இன்னொன்று, நீங்கள் எங்கே மியூசிக் போடக்கூடாதுன்றதையே நீங்கள் இளையராஜா கிட்ட தான் கற்றுக்கணும். இளையராஜா, மணிரத்னம் இந்த இடத்துல மியூசிக் போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, ஆடியன்ஸ் வெறுப்பாயிடுவோம். அதனால் மியூசிக் வந்து எல்லா பாட்டுமே சூப்பர். அந்த ஓயா ஓய் பாட்டு வந்து இது போட்டாங்க, திருப்பி போட்டாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. மணிசாரோட திரைக்கதை வசனம், காட்ஃபாதரோட இன்ஸ்பைர் தான் படம். எப்படி வேர்ல்டு சினிமாவுக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் வந்து ஒரு டெம்ப்ளேட்டோ, இந்தியன் சினிமாவுக்கு நாயகன் வந்து ஒரு டெம்ப்ளேட்னா. ஓகேங்களா. நீங்கள் ஒரு டான் படம் எடுக்கிறீங்கன்னா நாயகன் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக எடுக்க முடியாது. எப்படி எடுக்கணுன்றதும் நீங்கள் இந்த படத்தை பார்த்தா கற்றுக்கணும். ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்து எந்த டான் படமும் நல்லாவே இல்லை. ஏன்னா நீங்கள் சும்மாவே போயிட்டு 100 இதில் யாருமே கமல் சார் 100 பேர் 200 பேர்லாம் ஒரு ஃபைட்டு தான் வரும். ஓகேங்களா. ஒரே ஒரு போலீஸ்காரனை மட்டும்தான் அடிப்பார். அதுக்கப்புறம் யாருமே அவர் அடிக்க மாட்டார். எல்லாமே அவங்க கிட்ட இருக்கிற ஆளுங்க. ஒரு டான்னா அவ்வளோதான். டான்னா இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா. அந்த நடையிலேருந்து எல்லாமே. ஓகேங்களா. ஸோ அப்படி தான் இருக்கணும். அதை சூப்பராக மணி சார் பண்ணியிருந்தாரு. வசனம் படத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியான டைலாக் தான். ஆனால் வர எல்லா டைலாக்குமே முக்கியமான டைலாக். எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப பெருசாக பேசி அறுக்கலை. தக் லைஃப் ஏன் போர் அடிச்சிச்சுன்னா நிறைய பேசினாங்க அந்த படத்தில். இந்த படம் ஏன் நம்மளுக்கு ரொம்ப அப்படியே காலம் கடந்து நிற்குதுன்னா படத்தில் நிறைய பேசலை. அங்கங்கே தான் கரெக்டாக பேசி கரெக்டாக இருந்தது. ஓகேங்களா. கமல் சாரோட ஆக்டிங்னா, கமல் சாரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் அவரோட வாய்ஸ் மாடுலேஷன், இதெல்லாம் விட்டுடலாம். ஒரு 4 காலகட்டம் வரும். ஓகேங்களா. அவரோட இளமை காலம் ஒன்று, கொஞ்சம் பெருசாகிட்டு வருவார், அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாகும், கடைசியில் சாகும்போது ஒன்று. அந்த 4 ஏஜ்லையுமே கமல் சார் ஒரு வாக்கு ஒன்று பண்ணுவார். ஓகேங்களா. 4 ஏஜ்லையுமே கமல் சார், அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே முடிஞ்சிருச்சு. கமல் சார் தான் இந்தியன் சினிமாலே ஒரு பெஸ்ட் ஆக்டர், வேறு எவனுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். எவனையும் சொல்லலாம், அடுத்த உலக நாயகன் இவங்க சொல்லலாம், அவங்க சொல்லலாம். வெறும் நீங்கள் வந்து அழுது உழுதெல்லாம் நினச்சாலாம் அவங்களெல்லாம் ஒத்துக்க முடியாது. கமல் சார் அந்த நடந்து போகுது இல்லை, அந்த நடந்து போகிறதுலேயும் அந்த நாடு மாடுலேஷன். இன்னொன்று, கமல் சார் இந்த படம் பண்ணும்பொழுது வெறும் 33 வயசு தான். 33 வயசுனா எனக்கு வந்து 29 வயசு. என்னை விட 4 வயசு தான் கமல் சார் பெரியவராக இருக்கார். இன்னொன்று, அந்த முடி சொட்டை அடிச்சுட்டு வராருல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணலை, அது வந்து பிடுங்கிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வழுக்க விழுதுன்னா மொத்தமாக விழாதில்ல, அங்கங்கே தான் உங்களுக்கு வந்து முடி கொட்டும். வயசாக தான் நல்லா ஃபுல்லாக வழுக்கையும். அதனால் அந்த முடியை வந்து பிடுங்கிருக்காங்க. ஸோ அப்போ 33 வயசுலேயே ஒருத்தன் வந்து இவ்வளோ மெனக்கிடுறாங்க ஒரு சினிமாவுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும் தானா. ஏன்னா எவனா எங்ககிட்ட அந்த படம் இந்த படம் இருக்குன்னா, வாங்கடா எங்கிட்ட இருக்குடா, எக்கச்சக்கமான படம் இருக்குடா, நாங்கள் இப்போ எடுக்கிற படம்லாம் இப்படி இருக்குதான், ஆனால் நாங்கள் வேறு மாதிரி படம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பெருமையாக சொல்லணும் போல இருக்குண்ணா. எனக்கு அவ்வளோ ரொம்ப மன திருப்தியோட போகிறேன் நான் நாயகன் பார்த்துட்டு. உள்ளே நிறைய டிஸ்டர்பன்ஸ் சும்மா கத்திட்டே இருந்தாங்க, அது மட்டும் தான் காரணம் இருந்தது. ஏன்னா நான் வேறு எதனா படத்தை கத்தலாம். ஓகேங்களா. நீங்கள் அஜித் விஜய் படம் ரீரிலீஸ்னால் கத்தலாம், அதெல்லாம் ஓகே. நாயகன்லாம் நீங்கள் அந்த படம் அந்த நீங்கள் நாயகனுக்குள்ளே போயிடுவீங்க படம் பார்க்கும்போது. அந்த வேல்நாயகர் கேரக்டர் கூட தான் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க நாயகன் பார்க்குற பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் நாயகனுக்குலாம் தேவையில்லாத இடத்துலலாம் நீங்கள் கத்தக்கூடாது. நீங்கள் எனக்கு வந்து அந்த பாட்டை திருப்பி போட்டாங்களா, அது நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதுவுமே எனக்கு ஒரு மரியாதை. நீங்கள் டிஸ்டர்பே பண்ணாதீங்க. படம் நாயகன் மாதிரி பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படியே போட்டோம் படம். ஏன்னா நான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஈவினிங் டிக்கெட் எடுத்துருக்கேன், ஈவினிங் மறுபடியும் வரேன். அதுதான் நான் சூப்பராக இருந்தது நான் குவாலிட்டி. இப்போ வந்து நான் ஒரு சினிமா பார்க்கும்பொழுது என்ன வந்து ஒரு குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டி இந்த படத்தில் எனக்கு இருந்ததுண்ணா. பக்காவாக இருந்ததுண்ணா. எல்லாமே சூப்பராக இருந்ததுண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுண்ணா படம். தேங்க்யூ. பஞ்சதந்திரம் ரீரிலீஸ் சொல்லியிருக்காங்க. பஞ்சதந்திரமோ தேவர் மௌனம் தசாவதாரமோ சொல்லியிருக்காங்க.
பஞ்சதந்திரம் தேவர் மகன் தசாவதாரம் கூட கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்கள். பஞ்சதந்திரம் சீக்கிரம் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதுதான் வெயிட் பண்ணுறோம் ஜாலியாக. ஏன்னா ரீசெண்ட் டைமில் ஃபுல் காமெடி மூவி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படி நாயகன் வந்து ஒரு டான் மூவிக்கு வந்து டெம்ப்ளேட்டோ, பஞ்சதந்திரம் வந்து ஒரு காமெடி மூவிக்கு டெம்ப்ளேட்டு. அந்த படம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் இங்கே வர நிறைய படம் நல்லா இருக்கும் காமெடி படம்ன்றதை நான் நம்புகிறேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம். படம் வேறு லெவலாக இருந்தது. இந்த படம் வரப்போ நான் பிறக்கவே இல்லை. இப்போ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த படத்துக்கு எனக்கு சேம் ஏஜ் தான். எனக்கு எல்லாமே பிடிச்சது. கமல் சார் ஆக்டிங்கு, அப்புறம் பிசி ஸ்டாரோட சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் ஸ்டண்ட்டு சூப்பராக இருந்தது. அந்த காலத்து ஸ்டண்ட்டு அதனால. அப்புறம் கமல் சாரோட ஆக்டிங் குஸ்பம்ஸ் நிறைய சீனில் ஆனது. அவங்க பொண்ணோட ஒரு சீன் இருக்கும், அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஃபஸ்ட்டு சீனில் அந்த இன்ஸ்பெக்டர் அடிக்கிறது அதான் இருக்கட்டும். நிறைய சீன்ஸ் குஸ்பம்ஸ் சீன்ஸ் தான் பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. நான்லாம் நிறைய டைம் ஆடியன்ஸ் நிறைய டைம் அழுதுட்டாங்க, நானும் அழுதுட்டேன். ஐயோ சொல்லவா வேணும். ராஜேஷ் சார் தான். ராஜேஷ் சார் மியூசிக்லாம் உறைஞ்சு போய் உட்காந்தாங்க தேட்டரில். நல்லா இருந்தது. ஆமாம், டிவியில் பார்க்குறதுக்கு 4Kல பார்க்குறதுக்கு எனக்கு நிறைய இருந்தது. நம்ம டிவியில் பார்த்துருப்போம், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துருப்போம். அது பார்த்ததோட நம்ம ஆடியன்ஸோட இங்கே தேட்டரில் பார்த்தது வேறு லெவலாக இருந்தது. ஆனால் இந்த படம் வந்து நான் வந்து ஒரு 1000 வாட்டி பார்த்துருக்கேன். மிஷ்கின் சார் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும், ஒரு 1000 வாட்டி பார்த்துருக்கேன், இன்னொரு 1000 வாட்டினாலும் பார்ப்பேன்ட்டு 1001 வாட்டி வந்து பார்த்துருக்கேன். அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப எமோஷ்னலாக சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இந்த படம் ரிலீஸ் போட்டாங்கன்னு சொல்லி 1 வீக்காக ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்துருக்கேன். அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிம். இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக்கில். இதை வேறு என்ன சொல்ல வேணும். இதை பார்த்து தான் ஃபிலிம் மேக்கர்ஸே ஃபிலிம் மேக்கிங் நிறைய வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குவாலிட்டி இந்த படத்தில் இன்னும் இருக்குது. இன்றைக்கி பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மேக்கிங்லேயும் மியூசிக்லேயும் அவ்வளோ என்கேஜிங்காக இருக்குன்னா கிரேட் ஃபிலிம் தான். அது ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த குறையும் தெரியல. சவுண்ட் சிஸ்டமும் சரி, பிக்சர் குவாலிட்டி சரி, எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறதுக்காக இல்லை, அவர் ஒன் அண்ட் ஒன்லி பெர்ஃபார்மர் அவர் தான். குட்டி குட்டி நுவான்சஸ்க்கு கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்கன்றதுனா இவருக்கு மட்டும்தான் நடக்கும். அதுதான் கமல்ஹாசன் இந்த ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு பெஞ்ச் மார்க்னா இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக மட்டுமே நீங்கள் ஒரு அடி இந்த படத்தை பார்க்கலாம். அதானே நான் பார்த்த படம் தான். இந்த படம் கனெக்ட் ஆகல, இந்த படமும் கனெக்ட் ஆகாது. இது வந்து கிரேட்டஸ்ட் ஃபிலிம். இந்திய சினிமாவில் பெஸ்ட் 100 ஃபிலிம்ஸ் இந்த படம் இருக்குது. அதுதான் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ரெகக்னிஷன். படம் வந்து 33 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்க்க போகிறேன். இந்த ஷோ தான் பார்க்க உள்ள போகிறேன். இப்போ ரொம்ப எதிர்பார்ப்போட நான் வந்து 33 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படத்தை திரும்ப புதுசாக பார்க்குற மாதிரி போகிறேன். கதை எல்லாமே திரும்ப பார்க்கலாம். அந்த அளவுக்கு பாட்டு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம இளையராஜா சார் கூட அது ஒரு 400வது படம் அப்போவே. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ 33 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க நிறைய அமைச்சிருப்பாங்க. ஆனால் கமலஹாசனுங்கிறவர் நடிப்புங்கிறது சின்ன வயசில் அப்படி ஆரம்பிக்கிற மாதிரி காமிச்சு தாத்தா வரைக்கும் காமிப்பாங்க. அந்த இன்னைக்கு வரைக்கும் அவர் தாத்தா வசனம் போட்டால் அது உண்மையிலே அவர் தான் அந்த வயசான தோட்டத்தில் எப்படி இருப்பார் அப்படி தான். ஆனால் இன்னைக்கு இளமையாக தான் இருக்காரு. அது உலக நாயகன் தான். கமலஹாசன் காதல் மன்னன் தான். அதில் மாற்றமே கிடையாது. அதில் வரக்கூடிய அந்த டானா வர்றது, பாம்பேல போயிட்டு டானா ஆவாங்க பாருங்க. டானா ஆகிட்டு அதுக்கப்புறம் அவரோட அந்த போலீஸ் எல்லாம் அடிக்கிறது, அந்த சர்டிஃபிகேட்டை போய் தள்ளி வருது, இந்த மாதிரி நிறைய கதைகள் அப்படியே இமேஜினேஷன் வந்துட்டு இருக்கும். அதில் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம வந்து ஒருத்தனுக்கு ஒரு நம்ம தமிழர்கள் இப்படி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி அந்த பாம்பேல வந்து அந்த கதைக்களம் எடுத்திருப்பாங்க. ரொம்ப அற்புதமான படங்க. அதை நம்ம பார்க்கறது சந்தோஷம். ஏன்னா படத்தில் வந்து ஒரு பயோகிராஃபி மூவி தான் அது. ஒருத்தர் உண்மையாக வாழ்ந்த ஒருத்தரோட பயோகிராஃபியை தான் அந்த படம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு டானா இருந்து கடைசியில் வந்து கடைசி காலத்தில் அவர் எப்படி வாழ்கிறாரு, எப்படி சாகுறாரு, யாரால் சாகுறாரு அப்படிங்கிறது தான். நான் கிளைமேக்ஸ் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் தான். ஏன்னா சின்ன வயசில் வந்து ஒருத்தனை எடுத்து வளர்த்து ஆளாக்குவார். அவரோட கையால் தான் அவர் சாகிற மாதிரி கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. அது வந்து நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அவர் கிளைமேக்ஸில் வந்து அவர் சாகுவாருன்னு தெரியும். ஆனால் வந்து இவர் தான் எல்லாம் கொள்வாங்களா அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது தான் எனக்கே வந்து தெரிஞ்சது. ஓவரால் மூவி வந்து நல்ல மூவி. இப்போ உள்ள 2K கிட்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க படத்தை. இந்த படத்தை இப்போ இல்லை, எந்த வருஷம் எத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப ரிலீஸ் பண்ணாலும் மக்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க.